அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது துர்க்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஜோதிட துளிகள் என்ற பதிவை கொடுக்கிறேன். ஜோதிட துளிகள் என்றால் என்ன? அதாவது ஜோசியத்துல ஒரு கிரகம் பார்த்தா என்ன செய்யும், ஒரு கிரகம் சேர்ந்தால் என்ன செய்யும், அதெல்லாம் சில பலன்கள், பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, அந்த பாயிண்ட்ஸால என்ன பலன் அப்படின்னா, ஒரு மணியா கோத்துன்னு வந்தீங்கன்னா மாலை ஆயிடும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் நீங்க கத்துக்கினீங்கன்னா நிதானமா ஜோசியரா வரலாம். அப்படிதான் நானும் வந்தவன். உடனே பெரிய ஜோசியனா வந்தல, இப்போவும் நீந்தின்னு தான் இருக்கிறேன் ஜோசிய கடல்ல. சரி, இப்பொழுது என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, முக்கியமா முதல்ல என்ன பாயிண்ட் பார்க்குறப்போ மனைவியை பற்றி பார்ப்போம். ஏனென்றால் இப்பொழுது ஜோசம் பார்க்க வரவங்க, ஐயா மருமக நல்லா இருப்பாளா, மருமக நன்னா இருப்பானா, அவன் குடும்பத்தை கவனிச்சுப்பானா, பிரச்சனையை கொடுப்பானா, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பார்க்குறப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ ஒரு லக்னம் போடுங்க. இந்த லக்னம் போட்டு வைங்க. இந்த லக்னத்துக்கு 7 கலத்திரம், மனைவி ஸ்தானம் இல்லை கணவன் ஸ்தானம். மனைவியும் கணவனும் பார்த்துக்கலாம், தப்பில்லை. இந்த லக்னத்துக்கு 7 கூடியவன். இந்த 7 கூடியவன் யாரு? செவ்வா. இந்த 7 கூடியவனோடு 11 கூடியவன் குரு சேர்ந்தால் மனைவியால் கணவனுக்கு லாபம், கணவனால் மனைவிக்கு லாபம், அந்யோன்யமாக இருப்பார்கள், குடும்ப கௌரவம் பாதிக்காது. சரி, அதுவே இப்பொழுது பார்ப்போம். இந்த லக்னத்திற்கு 7 கூடிய புதன், இந்த லக்னத்திற்கு 11 கூடிய சனி பார்த்தால் என்ன பலன்? அதேதான், நன்மையை தான் செய்வார்கள், சந்தேகம் இல்லை. அடுத்து பொதுவாக 7ம் 8ம் இணைந்தால், அதாவது 7 கூடியவன் 8 கூடியவனோடு இணைந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் என்ன பலன் என்றால், அடங்கா புருஷன். கண்டிப்பா அப்படிதான் ஆகும். ஏன்னா 7 8 அது. அதே மாதிரி மனைவியும் கொஞ்சம் தாறுமாறதான் இருப்பாங்க. அவங்க வழிக்கு தான் நம்ம போனாதான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா பிரச்சனையா தான் வரும். யார் ஜாதகத்துல, சப்போஸ் மனைவினுடைய ஜாதகத்திலேயே 7 8 கூடியவன் பதிவித்தனை ஆனாலும் இணைந்திருந்தாலும், அவர்கள் ஏதோ நிதானமாக ஏதோ கௌரவமாக போக வேண்டும் என்று விரும்பினாலும், கணவன் 7 அல்லவா, அவன் தாறுமாறாக போவான், அடாவடித்தனம் தான் செய்வான். ஆகவே அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள், தப்பில்லை. சரி, வயதான தந்தை வருகிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, என் பையன் ஜாதகம் பாருங்க. வயசான காலத்துல என்ன பார்த்துப்பானா? ஒரு ஆதங்கம். பார்த்துப்பானான்னு வாரி கொடுப்பானான்னு இல்லை, ஏதோ உடல்நிலை சரியில்லை, கூட மர ஒத்தாசை பண்ணுவாராம். பார்க்குறப்போ உங்க லக்னம் எந்த லக்னம் இருக்கட்டும், 9 கூடியவன் அது முக்கியமான ஸ்தானம். அந்த 9 கூடியவனும் 5 கூடியவனும் இணைந்திருந்தால், அல்லது 9வது ஸ்தானத்தை 5வது ஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் பார்த்தாலும் உன்னுடைய மகன் கண்டிப்பாக சப்போர்ட் செய்வான், பிரச்சனையை கொடுக்க மாட்டான், கவலை இல்லை. சரி, அதே புத்திரஸ்தானம் 5 கூடியவன் 8 கூடியவனோடு சேர்ந்தால் என்ன செய்வான்? ஐயா, டேய் உடம்பு சரியில்லடா, வரேன் வந்து பார்க்கணும், இருங்க, எனக்கு 1000 வேலை இருக்கும். காரணம், அஷ்டமாதிபதி சேர்ந்துட்டான், அவன் மேல தப்பில்லை. எது சேருதோ அதுதான் புத்தியை மாற்றும். ஆகவே 5 கூடியவனோடு அஷ்டமாதிபதி சேர்ந்தால் புத்திரனால் பலன் இல்லை. வாரி கொடுக்கலனாலும் வந்தாவது பார்க்கணும், அது கூட சிரமங்க கண்டிப்பா சொல்லலாம். சரி, அதே நேரத்துல 6 கூடியவன் யாரு? கடன். அந்த 6 கூடியவன் 12 கூடியவனோடு சேர்ந்தால் என்ன பலன் பார்த்தோமானால், கடைசி வரைக்கும் கடனாளியாக இருப்பான். ஐயா, சரி, எப்போதான் கடன் தீரும் அப்படின்னும்னா, 9 கூடியவன் பார்வைப்பட்டதுன்னா கடன் தீரும், கவலை இல்லை. சரி, ஒண்ணுமே தொழில் இல்லை,
என்னதான் செய்ய போறனோ அப்படின்னு கையை பிசைஞ்சுக்கின்னு உக்காந்துக்கின்னு மூட்டு வழியை பார்த்துக்கின்னு இருந்தோம்னா வரான். எப்படி? அவன் முன்னுக்கு வந்துடுறான். அவனுக்கு செவ்வாய் யோகமாக இருந்து அந்த செவ்வாயை லாபாதிபதி சேர்ந்திருந்தால், செவ்வாயை லாபாதிபதி பார்த்தால் ஏதோ போவான், 2 வீடை காட்டுவான், தீர்ந்து போச்சு. அட்வான்ஸை வாங்கி அந்த வரக்கூடிய கமிஷன் ஜோவில் போட்டுப்பான். பார்த்தா அப்புறம் மடன்னு முன்னுக்கு வருவான். ஆகவே என்னன்னா, இந்த ஜோசியத்துல ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்தாலும் நேரங்காலம் ஈட்டுன்னு போகுது. என்னுடைய அனுபவம் நான் பார்த்துட்டேன். ஐயோ நீ முயற்சி பண்ணு, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, முயற்சி பண்ண வேண்டியதுதான். என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். ஒத்து உழைக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இன்னொன்னு உங்களுக்கு இந்த 4 கூடியவன், அதாவது லக்னத்துக்கு 4 கூடியவன், அவன் 11ல் இருந்தால் 11ஐ பார்த்தாலும் என்ன செய்யும்? அப்படி பார்க்குறப்போ வண்டி வாகனத்தால லாபத்தை கொடுக்கும். 11 கூடியவனோடு இணைந்திருந்தாலும் 11ஐ பார்த்தாலும் 4-11 பரிவர்த்தனை ஆனாலும் 4-11 சேர்ந்திருந்தாலும் வண்டி வாகனத்தால நன்றாக முன்னுக்கு வருவார்கள் அந்த வியாபாரத்திலே. சரி, மனைவி வேலைக்கு போவார்களா? அவர்களால் லாபம் உண்டா? பார்க்கும் பொழுது லக்னத்திற்கு 7 கூடிய மனைவி ஸ்தானம், ஜீவனஸ்தானம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போவார்கள். 7 கூடியவன் ஜீவனஸ்தானாதிபதி 10 கூடியவன் சரியில்லை என்றால், அதாவது செவ்வாயோ சனியோ சேர்ந்து விட்டாலோ பார்வைப்பட்டாலோ அவர்கள் வேலைக்கு போனாலும் பாவம் பலன் இருக்காது. ஏதோ போனோம் வந்தோம், என்ன வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆகவே முக்கியமாக உங்க ஜாதகத்துல என்ன பார்க்கணும்னா, லக்னாதிபதி 5 கூடியவன் 9 கூடியவனை பார்த்துக்கோங்க. எந்த கிரகம் இருந்தாலும் அது 7 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 9 இருக்கட்டும், அந்த கிரகங்களோடு அந்த லக்னத்துக்கு கிரகங்களோடு லக்னாதிபதி சேர்ந்தாலும் 5 கூடியவன் சேர்ந்தாலும் 9 கூடியவன் சேர்ந்தாலும் யோகத்தை தான் கொடுப்பாங்க, சந்தேகமே இல்லை. சரி, இப்போ ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய லக்னம் இந்த லக்னமாக வைங்க, சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு 5 கூடியவன் குரு 5 கூடியவன் சேர்ந்தா ரொம்ப பேர் கேட்பாங்க, நான் அரசியல்ல முன்னுக்கு வருவனா, அரசியல் லாபம் உண்டா, ஒரு எம்எல்ஏ ஆவனா, கவுன்சிலர் ஆவனா? அதுக்கு முக்கியமானது லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும். லக்னாதிபதி வலுத்திருந்தால்தான் அரசாங்கத்திலே உங்களுக்கு புகழ் உண்டு, கீர்த்தி உண்டு, பதவி உண்டு. சரி, சிம்ம லக்னம் இல்லையா, வேற லக்னம். வேற லக்னமாக இருந்தாலும் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக வர வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் அவன் மறையக்கூடாது, அவனோடு சனி சேரக்கூடாது, சனி பார்வை இருக்கக்கூடாது. ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு இந்த ஜோதிட துளிகள் சில சொல்லி இருக்கிறேன். அடுத்து இன்னும் சிலதை நான் சொல்லுகிறேன். வணக்கம், நன்றி.